டாக்டர் தானுவுக்கு தங்க யானை பரிசு அளித்தல். நான் கண்ட எம்ஜிஆர் டாக்டர் ரா. கற்பூர சுந்தரபாண்டியன் நி. கட்சி தொண்டனுக்காக உண்ணாவிரதம். மதுரை மாவட்டத்தில் பல விழாக்களுக்கு போனபோது 2 நாள்கள் மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி இருந்தோம். முதலமைச்சரை பார்க்க வரும் தொண்டர்கள் ஒரு ஓரத்தில் நிற்க பெரிய கேட்டு அமைத்து அதனுள் அவர்களை நிற்க வைத்திருந்தார்கள். முதலமைச்சரை காண வந்த மக்கள் நெருக்கி அடித்து கொண்டு அதில் நின்றிருந்தார்கள். அன்றைய காலை விழாவை முடித்துவிட்டு முதலமைச்சர் விருந்தினர் மாளிகைக்கு திரும்பினார். அப்போது பேரிகேட்டை தாண்டி குதித்து முன்னால் ஒரு தொண்டர் வந்தார். அவரை அங்கு காவலுக்கு நின்ற காவலர் பிடித்து வேகமாக முன்னே தள்ளினார். அதில் அவர் கீழே விழுந்தவுடன், ஐயையோ அடிக்கிறாங்க தலைவா என்று ஓலமிட காரிலிருந்து இறங்கிய முதலமைச்சரின் காதுகளில் அது விழுந்து விட்டது. என்ன என்ன என்று கேட்டார். விவரத்தை சொன்னவுடன் நேராக தொண்டர்கள் நிற்கும் இடத்திற்கு வந்துவிட்டார். அப்படிப்பட்டவரிடம் யார் உங்களை அடித்தா என்று விசாரித்தார். அதற்குள் அந்த காவலர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியே தப்பி சென்று விட்டார். யார் யார் என்று அனைவரும் தேடினார்கள். அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலமைச்சருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார். அதிகாரிகள் கூறியும் அவர் தன் அறைக்கு போகவில்லை. காவல்துறை உயர் அதிகாரிகள் அவரிடம் வந்து, எப்படியும் அந்த காவலரை கண்டுபிடித்து கூட்டி கொண்டு வருகிறோம், தாங்கள் அதுவரை அறையில் இருக்கலாம் என்று கேட்டனர். அதனை ஏற்காமல் முதலமைச்சர் கோபமாக, என் தொண்டரை அடித்தவரை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று பிடிவாதமாக அங்கேயே நின்று கொண்டு இருந்தார். அவர் அறைக்கு போவதாக தெரியவில்லை. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நாற்காலியை கொண்டு வர சொல்லி அந்த இடத்தில் போட்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை தயவு செய்து அதில் அமருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதை ஏற்று முதலமைச்சர் அதில் அமர்ந்தார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் அங்கேயே உட்கார்ந்திருந்தார். இந்த இக்கட்டான சூழலை தவிர்ப்பதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த காவலரை மும்முரமாகவும் உண்மையாகவும் தேடி கண்டுபிடித்தார். அந்த விபரத்தையும் அந்த காவலரையும் சஸ்பெண்ட் செய்து தன்னுடைய அலுவலகத்தில் வைத்திருக்கும் செய்தியையும் முதலமைச்சரிடம் கூறினார். மேலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தண்டனை வழங்குகிறேன் என்று உறுதி கூறினார். அதன் பின்னரே முதலமைச்சர் வெட்ட வெளியில் போடப்பட்டிருந்த அந்த நாற்காலியில் இருந்து எழுந்து தன் அறைக்குள் சென்றார். அதற்கு முன்னர் அந்த காவலரை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் அவர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தனக்கு தவறாது தெரிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய உதவியாளர்களுக்கு ஆணையிட்டார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன் கழகத்தின் சாதாரண தொண்டர் ஒருவர் தாக்கப்பட்டதை தன்னை தாக்கியதாகவே கருதி தனியாக உண்ணாவிரதம் இருந்தார் என்றால் அது எம்ஜிஆர் ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும். நான் கண்ட எம்ஜிஆர். நான் கண்ட எம்ஜிஆர். ரா. கற்பூர சுந்தரபாண்டியன். டாக்டர் கானுவுக்கு தங்க மாலை பரிசு அளித்தல்.